வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்முடைய மண்ணில் உழவும் மருமகன் நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா, பிரச்சனைகளுடன் வருபவர்களுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு அதிசய காளை மாடு. மனித வாழ்க்கையில வினோதங்கள் நிறையவே இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி பழக்க வழக்கங்களும் வழிபாடும் வேறுபடுது. அதுதான் நம்முடைய கலாச்சாரத்துக்கு அழகும் கூட. ஆனால் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமானது. கர்நாடகாவில் இருக்கிற ஒரு கோவிலில் ஒரு காளையை வச்சு வினோதமான முறையில் வழிபாடு நடத்துகிறாங்க. அந்த வினோதமான வழிபாடு என்னென்னு பார்க்கலாம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட நந்தி காதுல போய் சொன்னா அது தீர்ந்துருங்கிற நம்பிக்கையும் உண்டு. இந்த நந்தியை தான் கர்நாடகாவில் பசவா அப்படின்னு சொல்றாங்க. கர்நாடகால ஒரு ஊர்ல இந்த பசவா மகிமை பரவி கிடப்பதாகவும் பக்தர்கள் பசவாவை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறதாகவும் பசவா அவங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கணித்து ஆசீர்வாதம் செய்வதாகவும் சொல்லியிருந்தாங்க. சாமுண்டீஸ்வரி கோயில்ல தான் அந்த பசவா இருக்கிறதா சொன்னாங்க. அது சென்னப்பட்டணத்துக்கு அருகில் இருக்கிற கோவ்டேக்கர் என்ற கிராமத்தில் இருப்பதா கேள்விப்பட்டு நம்முடைய மண்ணில் உலவும் மர்மங்கள் குழு கர்நாடகா மாநிலத்தை நோக்கி பயணத்தை தொடங்கிச்சு. சாமுண்டீஸ்வரி கோயில் உள்ள நுழைஞ்ச உடனே மிக பிரம்மாண்டமான சாமுண்டீஸ்வரி சிலை தென்பட்டது. நாங்க போன நேரம் பௌர்ணமிங்கிறதுனால கோயில்ல கணிசமான பக்தர்கள் இருந்தாங்க. தன்னை நாடி வரும் பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது இந்த சாமுண்டீஸ்வரி தான் கோவில் தலைமை குருஜி சொன்னாரு. கோவிலில் நேரம் செல்ல செல்ல பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கர்நாடகாவை சுற்றியிருக்கும் பல ஊர்களிலிருந்தும் அந்த பக்தர்கள் வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டில இருந்து கூட வந்திருந்தாங்க. பௌர்ணமி அன்று ஏன் இவ்வளவு கூட்டம்னு கேட்டதுக்கு மக்களுக்கு ஏற்படும் பில்லி சூனியம் விலக பலதரப்பட்ட வேண்டுதல்கள் நிறைவேற இன்றுதான் உகந்த நேரம்னு சொன்னாங்க பக்தர்கள். எல்லாருமே ஒருவரின் வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு சாமுண்டீஸ்வரி கோயிலின் அருகில் பசவாவிற்கென்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட இடத்திலிருந்து அந்த காளை மாட்டை அழைத்து வந்தாங்க. அதன் முன்னெற்றியில் மக்கள் கொடுத்த காணிக்கைகளை கட்டி வைத்திருந்தார்கள். பசவாவை சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு உள்ளே அழைத்துச் சென்று பூஜை செய்ய தொடங்கினார்கள். இப்போதுதான் நமக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பித்தது.
இங்கே சாமுண்டீஸ்வரியும் பசவாவும் வேறு வேறு இல்லை. பசவாவுக்குள் இருப்பதும் சாமுண்டீஸ்வரிதான் என்று உணர ஆரம்பித்தோம். இங்கே பூஜை முடிந்த பிறகு பசவாவை அழைத்துக் கொண்டு மிக பிரம்மாண்டமாக இருக்கும் சாமுண்டீஸ்வரி சிலைக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்குள்ள உயரமான படிகளை மிகவும் சர்வ சாதாரணமாக கடந்து மேலே ஏறிச் சென்று சிலை முன்பு நின்றது பசவா. அங்கு ஒரு பூஜை நடைபெற்றது. ஒரு சில நிமிடங்கள் நடைபெற்ற பூஜைக்கு பிறகு கோவிலுக்கு அழைத்து வந்தார்கள் பசவாவை. பசவாவை பார்த்த உடனே தங்களது வேண்டுதல்களை மனதில் நினைத்துக் கொண்டு அதை கையெடுத்து கும்பிட்டார்கள் பக்தர்கள். கோவிலுக்கு அழைத்து வந்த பொழுது கோவிலை சுற்றி வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரும் கோவில் பரிகாரத்தை சுற்றி ஒரு பக்கமாக படுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டவர்கள் இருப்பார்கள். அவர்கள் முகத்தில் ஒரு நம்பிக்கை தெரிந்தது. அப்போது பசவாவை பக்தர்கள் அருகில் அழைத்து வந்து பெரும் எதிர்பார்ப்போடு படுத்திருக்கும் பக்தர்கள் மேல் நடக்கவிடத் தொடங்கினார்கள். பார்க்க வினோதமாக தென்படும் இந்த காட்சி இவர்களுக்கு பழக்கமானதுதான். அதனால் எல்லோரும் சாதாரணமாக நடந்து கொள்வதை காண முடிந்தது. திடீரென்று ஒரு நபர் முன்பு மட்டும் அப்படியே ஏதோ யோசித்து ஒருவர் நிற்பது போல அங்கேயே நின்று கொண்டது பசவா. அந்த பக்தரின் முகத்தில் ஒருவிதமான பதட்டமும் எப்படியாவது தன்னை தாண்டிவிடாதா என்ற ஏக்கமும் இருந்தது. பின்பு அங்கிருந்தவர்கள் அவரை எழுப்பிவிட்ட பிறகுதான் அந்த நபரை தாண்டிச் செல்ல ஆரம்பித்தது பசவா. இங்கு படுத்திருக்கும் பக்தர்கள் பலவிதமான பிரச்சனைகளோடு தான் படுத்து கிடந்தார்கள். உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் கூட பசவா தாண்டினால் சரியாகிவிடுமாம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் கூட சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை இன்றும் பக்தர்களிடம் இருக்கிறது. தன்னை தாண்டவில்லை என்றால் தங்களது வேண்டுதல் நிறைவேறாதாம். பசவாவோட தாண்டுதல் தான் இங்க அருள் வாக்கு. எது நிஜம்னு நினைக்கிறோமோ அது நிஜமா இருக்கிறது இல்லை. எது நிஜம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அது நிஜமாவே இருக்குது. இது போல பதிலுக்கும் கேள்விக்கும் நடுவில் நிறைய உண்மைகள் ஒளிஞ்சுக்கிட்டு நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. இந்த மிரட்சிக்கு பேர் தான் அமானுஷ்யம். பசவாங்கிற ஒரு காளை மாடு தொடர்ந்து தன்னுடைய மாயஜலவத்தை காட்டிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். பசவா அவர்களை தாண்டவில்லை என்றால் மறுமுறை வரும்போது கோவில் பிரகாரத்தில் படுக்கச் சொல்கிறார் பசவாவை அழைத்து வரும் நபர். 2வது சுற்றில் பக்தர்களை தாண்ட தயாரானது பசவா. பசவா தன்னை தாண்டிச் சென்ற பின்பு இதற்காக படுத்து கிடந்தவர்களின் முகத்தில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி தெரிந்தது. இப்படி இந்த பசவா பலவிதமான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக நம்புகிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள். காலம் காலமாக இந்த பசவாவை இவர்தான் பராமரித்து வருகிறார். இப்போது இன்னொரு ஆச்சரிய நிகழ்வு நடந்தது. பசவா இடத்துக்கு தேடி வந்த ஒரு சில பக்தர்கள் பசவாவின் காலடியில் அமர்ந்து
தங்களது வேண்டுதல்களை முன்வைத்தனர். ஆண்கள், பெண்கள் என்று எல்லோரும் பசவாவின் காலடியில் சென்று தங்களது வேண்டுதல்களை முன்வைத்தனர். அவர்களின் கைமேல் தனது காலை வைத்து ஆசீர்வாதம் வழங்கியது எங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அது மட்டுமல்லாமல், ஒரு வீட்டில் பிரச்சனை இருந்தால் அவர்கள் வீட்டிற்கும் சென்று பசவா ஆசி வழங்கி வருகிறது. இதனால் வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டி, பில்லி சூன்யம் போன்ற துஷ்ட சக்திகளும் விலகிவிடுமாம். அங்கு வந்திருந்த மஞ்சுநாத் என்ற நபரை நாங்கள் சந்தித்தோம். பெங்களூரு சிட்டியில் அவர் கட்டியிருந்த தியேட்டருக்கு பசவாவை அழைத்துச் சென்று பூஜை செய்திருக்கிறார். பிறகு அவர் தொழில் நன்றாக நடந்ததாக சொல்கிறார் மஞ்சுநாத். ನಾವು ಸುಮಾರು ಒಂದು 3 ವರ್ಷದಿಂದ ಈ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಾವು ಬರ್ತಾ ಇರತಕ್ಕಂಥ ಟೈಮ್ನಲ್ಲಿ ಮತ್ತು ಇವಾಗ ತುಂಬ ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟ್ ಆಗಿದೆ. ಮತ್ತು ಈ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಬಂದವರಿಗೆ ಪ್ರತಿಯೊಂದು ಜನಕ್ಕೂ ತುಂಬ ಅನುಕೂಲವಾಗಿದೆ. ಮತ್ತು ಅದೇ ರೀತಿ ನಾವು ತುಂಬ ನಮ್ಮ ಈಡೇರಿಕೆಗಳೆಲ್ಲ ಇದಾಗಿದೆ, ಕಷ್ಟಗಳು ಮತ್ತು ಎಲ್ಲ ಪರಿಹಾರ ಆಗಿದೆ. கோவிலில் இருக்கும் தலைமை மல்லேச்சந்தா குருஜியை சந்தித்து கோவிலை பற்றிய ஒரு சில கேள்விகளை முன்வைத்தோம். பசவாவை எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்க, இந்த பசவா இங்கு வந்து சேர்ந்த கதையை நம்மிடம் சொன்னார். 14-15 ವರ್ಷಗಳಿಂದ ಅಂತರದಲ್ಲಿ ಈ ಕ್ಷೇತ್ರ ಬೆಳೆದಿರುವಂಥದ್ದು. ನಾನು 14 ವರ್ಷದ ಆಟ ಆಡುವಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಈ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲೇ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮೂರ್ತಿ, ಅಂದರೆ 2 ಇಂಚು ಅಗಲ 2 ಇಂಚು ಎತ್ತರದ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮೂರ್ತಿ ಸಿಕ್ಕಿದಂಥ ಸಂದರ್ಭ. ಆ ಮೂರ್ತಿ ಸಿಕ್ಕಿದ ಮೇಲೆ ನನಗೆ ಹಲವಾರು ರೀತಿಯ ಆರೋಗ್ಯ ಸಮಸ್ಯೆ ಬಂತು. ಹಲವಾರು ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ಗಳಿಗೆ ಹೋದೋ, ಅಲ್ಲಾಗಲಿಲ್ಲ, ಪರಿಹಾರ ಆಗಲಿಲ್ಲ. ಕೆಲವು ಜ್ಯೋತಿಷ್ಯರ ಹತ್ರ ತಿಳಿದಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕುಲದೇವತೆ ಚಾಮುಂಡೇಶ್ವರಿ ಅವರ ಇಟ್ಟು ನೀವು ಪೂಜೆ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಸಂದರ್ಭ ಬಂತು. ದೇವಿಯ ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅಂತ ಪ್ರಯತ್ನಪಟ್ಟು, ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ನನಗೆ ದೇವರು ಅಂದರೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲದಂಥ ವ್ಯಕ್ತಿ. ನಾನು 7ನೇ ಕ್ಲಾಸಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇದ್ದಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇದು ನಡೆದಂಥ ಒಂದು ಘಟನೆ. ಇವಾಗ ನನಗೆ 32-33 ವರ್ಷ ನಡೀತಾ ಇರೋಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭ. ಅದಾದ ತದನಂತರ ಶ್ರೀ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲೇ ಒಂದು ಚಿಕ್ಕದಾಗಿ ಪುಟ್ಟದಾಗಿ ಒಂದು ಗುಡಿ ಕಟ್ಟಿತು. ಆ ಗುಡಿ ಕಟ್ಟಿದ ಮೇಲೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಬಂದಂಥ ಭಕ್ತರು ದೇವಿ ಹತ್ರ ನಿಂತು ಸ್ಮರಣೆ ಮಾಡಿದ್ರು, ಅಂದರೆ ತಮ್ಮ ಇಷ್ಟಾರ್ಥ ಸಿದ್ಧಿಯನ್ನು ಬೇಡ್ಕೊಂಡ್ರು. ಆ ಬೇಡ್ಕೊಂಡಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದಿನೇ ದಿನೇ ಆ ಭಕ್ತರ ಒಂದು ಕೋರಿಕೆಯನ್ನು ಇಷ್ಟಾರ್ಥ ಸಿದ್ಧಿಯಾಗಿ ಈ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಬಂದಂಥ ಭಕ್ತರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ನೀಡುವಂಥ ಒಂದು ಮಹತಾಯಿ ಆದಲು. ದಿನೇ ದಿನೇ ಬೆಳೀತಾ ಆ ಕ್ಷೇತ್ರ ಪ್ರಬದ್ಧಮಾನಾಗಿ ಬೆಳಕು ಹೋಗ್ತು. ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ஒவ்வொரு இருட்டுக்கு பின்னாடியும் ஒரு வெளிச்சம் இருக்கு. ஒவ்வொரு வெளிச்சத்துக்கு பின்னாடியும் ஒரு பயங்கர இருட்டு இருக்கு. இயற்கையோட ஒவ்வொரு படைப்புக்குள்ளேயும் மர்மங்கள் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதுபோல சாமுண்டீஸ்வரியோட மறுவடிவாக பார்க்கப்படுற இந்த காளை மாடு பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வருது. இது உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு இதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்குதா அது மட்டும்தான் பார்க்குறாங்க இந்த கர்நாடக மக்கள். இந்த கோவிலுக்கு வழக்கமாக வருகிற ஒரு நபர் சாமுண்டீஸ்வரியிடம் தன்னுடைய உடல்நிலை சரியாக வேண்டியிருக்கிறார். ஒரு சில நாளில் சரியாகியதால் ஒரு மாட்டை கோவிலுக்கு வேண்டி விடுவதாக சொல்லியிருக்கிறார். மேலும் அவருடைய மகள் கனவில் சாமுண்டீஸ்வரி வந்து காளை மாட்டை கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதனால் வேண்டுதலை நிறைவேற்ற அவர் மாடு வாங்க அலைந்திருக்கிறார். சரியான மாடு கிடைக்கவில்லை. இதனால் பல இடங்களில் தேடி பார்த்து சோர்ந்து போய் மல்லேச்சந்தா குருஜியிடம் மாட்டுக்குரிய 4000 பணத்தை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார். பணத்தை வாங்கிய குருஜியும் மாட்டை தேடியிருக்கிறார். கடைசியில் தனது கோவிலுக்கு முன்பு சென்றவரிடம் இந்த காளை மாட்டை வாங்கி கொண்டு வந்து கோயிலில் கட்டியிருக்கிறார். அன்று முதல் இங்கே வரும் பக்தர்கள் இந்த காளை மாட்டையும் கடவுளாக நினைத்து வேண்டிச் சென்றிருக்கிறார்கள். அவர்களது வேண்டுதல் நிறைவேறவே
அன்றிலிருந்து இன்று வரை இந்த பசவாவை சாமுண்டீஸ்வரியின் மறுவடிவமாக நினைத்து வழிபட்டு வருகிறார்கள் பக்தர்கள். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு சிறிய கோவிலாக இருந்த சாமுண்டீஸ்வரி கோவில் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறியதால் இன்று நிறைய பக்தர்களை கொண்ட கோவிலாக மாறிவிட்டதாகவும் அடிக்கடி இவர்கள் இங்கு வருவதாகவும் சொன்னார். அது மட்டுமல்லாமல் இங்கிருக்கும் மேலும் ஒரு சிறப்பு பஞ்சலோக விக்கிரகம். ಶ್ರೀ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಇಡೀ ವಿಶ್ವದಲ್ಲೇ ಅತಿ ಎತ್ತರವಾದಂಥ ಪಂಚಲೋಹದ ತಾಯಿ ಶ್ರೀ ಚಾಮುಂಡೇಶ್ವರಿ ಅಮ್ಮನವರ ಒಂದು ಮೂರ್ತಿಯನ್ನು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆ ಮೂರ್ತಿ ವಿಶ್ವದಲ್ಲಿ ಅತಿ ಎತ್ತರವಾದಂಥ ಒಂದು ಮೂರ್ತಿ ಅನ್ನಲಿಕ್ಕೆ ಹೆಗ್ಗಳಿಕೆಗೆ ಪಾತ್ರಗಳಿಗೆ ಕಾರಣ ಏನಪ್ಪ ಅಂದರೆ 18 ಭುಜಗಳ ಸೌಮ್ಯ ರೂಪಿನ ನಿಂತಿರುವ ಭಂಗಿಯಲ್ಲಿ ಸರಿಸುಮಾರು 35,000 kgಗಳ ತೂಕದಲ್ಲಿ ಇರುವಂಥ ಒಂದು ಮಹಾತಾಯಿ ಒಂದು ಮೂರ್ತಿ. ಅಂದರೆ ಚಿನ್ನ, ಬೆಳ್ಳಿ, ತಾಮ್ರ, ಹಿತ್ತಾಳೆ, ಕಬ್ಬಿಣ 5 ವಸ್ತುಗಳಿಂದ ಸೇರಿ ನಿರ್ಮಾಣವಾಗಿರುವಂಥ ಒಂದು ಮೂರ್ತಿ. ಸೌಮ್ಯ ರೂಪಿಯಾಗಿ ನಿಂತಿರುವಂಥ ಒಂದು ಮಹಾತಾಯಿ ಒಂದು ಮೂರ್ತಿ. தென்னிந்தியாவிலேயே இது போன்ற சிலை வேறெங்கும் இல்லையாம். இந்த சிலை கிட்டத்தட்ட 48 அடி உயரம் கொண்டது. தரையிலிருந்து 60 அடி உயரம் கொண்டதாக இருக்கிறது. இது 35,000 கிலோ உலோகம் கொண்டு உருவாக்கப்பட்டு நிறுவப்பட்டது. இங்கு இருக்கும் சாமுண்டீஸ்வரி சிலையை பார்க்கும் பொழுது அவரே இங்கு வந்து அருள்பாலிப்பது போலவே இருந்தது. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த கோவிலுக்கு தீய எண்ணத்தோடு வந்து வேண்டினால் அது நடக்காது என்றும் சொன்னார் மல்லேச்சந்தா ಗುರುಜಿ. ಅವರವರ ಇಷ್ಟಾರ್ಥ ಕೋರಿಕೆಗಳಂತಾಗ್ಬೋದು. ಇಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ಏನಪ್ಪ ಅಂದರೆ ಆ ಬಸವಪ್ಪನವ್ರ ಹತ್ರ ಒಂದು ವಿಚಾರ ಅಂದರೆ ದುಷ್ಟ ಚಟಗಳನ್ನು ಮಾಡಿ ಬರುವಂಗಿಲ್ಲ. ಮತ್ತು ಯಾರೂ ಬಂದು ನಾನು ಅಷ್ಟು ಕೊಡ್ತೀನಿ ಇಷ್ಟು ಕೊಡ್ತೀನಿ ಅಂದರೆ ಲಂಚ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಏನು ಹೇಳ್ತೀವೋ ಅದೇ ಹೇಳುವಂಗಿಲ್ಲ. ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ ಮೇಲೆ ಬಿಡಲ್ಲ. ತಾನ ಯಾರ ಹತ್ರನೂ ಕೇಳಲ್ಲ, ಕೇಳಿದ ಮೇಲೆ ಯಾರ ಹತ್ರನೂ ಬಿಡಲ್ಲ. ತಾನಾಗಿ ತಾನಾಗಿ ಉಸ್ಲು ಮಾಡುವಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭ ಮಾಡುವಂಥ ಒಂದು ನೈಜ ದೃಶ್ಯಗಳು, ನೈಜ ಪವಾಡಗಳು. ಆದ್ದರಿಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಭಕ್ತರಿಗೆ ಮಲಗಬೇಕಾದ್ರೆ ದಾಟ್ತಾರೆ. ಬಲಗಾಲಿಂದ ಅವ್ರ ಕೆಲಸಗಳು ಆಗ್ತದೆ ಅಂದರೆ ದಾಟ್ತಾರೆ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ದಾಟಲ್ಲ. ಅವ್ರ ಕೆಲಸಗಳು ಆಗ್ತದೆ ಅಂದರೆ ಬಲಗಾಲಿಂದ ಹೊರ ಕೊಡ್ತಾರೆ, ಇಲ್ಲದ್ರೆ ಆಗಲ್ಲ. ಅವರು ಬಸವಪ್ಪನರು ಯಾರು ಮನೆಗೆ ಕರ್ಕೋಗಿ ಪೂಜೆ ಮಾಡ್ತಾರೆ, ಪಾತ್ ಪೂಜೆ ಮಾಡಿ ಕಳಿಸ್ಕೊಡ್ತಾರೆ. ತಮ್ಮ ಕೋರಿಕೆ ಇಷ್ಟಾರ್ಥ ಸಿದ್ಧಿ ಆಗ್ಬೋದು, ಇಲ್ಲರ ಇಷ್ಟಾರ್ಥ ಸಿದ್ಧಿ ಆಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಹಲವಾರು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಒತ್ತಂಥವರು ತಮ್ಮ ಮನೆಗೆ ಕರ್ಕೋಗಿ ಪೂಜೆ ಮಾಡಿ ಕಳಿಸ್ಕೊಡುವಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭ ಮಾಡ್ತಾರೆ. ஒரு காளை மாட்டுக்குள்ளே சாமுண்டீஸ்வரி இறங்கி வாக்கு சொல்கிற அதிசயத்தினை பார்த்து வியந்து போன நம்ம குழு அங்கிருந்து கிளம்பிய பிறகும் கூட அந்த பசவாவை பற்றி பேசிக்கொண்டே வந்ததுதான் சிறப்பு. பிரச்சனையோடு வருபவர்களுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு அதிசய காளமாட்டை பற்றி பார்த்தோம். இதே போல வேறொரு அமானுஷத்தோட நான் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் அமானுஷ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தொடர்பு எண் 9962800089.